ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கான காட்ஸ் வாய்ஸ் என்னன்னு கேட்போமா? நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13வது வசனத்தில், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. ஆமாங்க, பைபிளில் ஒரு சம்பவம் நடக்குது. ஆயக்காரன் பரிசேயன் அப்படின்னு 2 பேர் ஜெபம் பண்ணுறதுக்காக தேவாலயத்துக்கு போகிறாங்க. அங்கே பரிசேயன் எப்படி ஜெபிக்கிறான் தெரியுமா? ஆண்டவரே, நான் அவனை மாதிரி பாவம் பண்ணல, நான் இவனை மாதிரி பாவம் பண்ணல, நான் உபவாசம் பண்ணேன், நான் தசம பாகம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய ஜெபம் மற்றவங்களை பாயிண்ட் அவுட் பண்ணதாக தான் இருந்தது. ஆனால் ஆயக்காரன் எப்படி தெரியுமாங்க ஜெபிக்கிறான்? தன் மார்பில் அடித்து கொண்டு, ஆண்டவரே, பாவியாகி என் மேல் கிருபையாக இருங்க, நான் பாவம் செய்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட தன்னுடைய பாவத்தை ஒப்பு கொடுத்து அறிக்கையிடுறான். கடைசியில் யார் தெரியுமாங்க நீதிமானாக்கப்பட்டு போனது? ஆயக்காரன் தான் நீதிமானாக்கப்பட்டு போனான். ஏன்னா அவன் தன்னுடைய பாவத்தை மறைக்காமல் ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிட்டான். ஆமாங்க, இன்றைக்கி கூட நம்மள சில பேர் எப்படி தெரியுமா இருக்கும்? நம்ம செய்த பாவத்தை, நம்ம செய்த தவறை பார்க்குறதே இல்லை. மற்றவங்கள பார்த்து தான் அவனை மாதிரி நான் இல்லை, இவனை மாதிரி இல்லை, நான் தசம பாகம்லாம் கரெக்டாக கொடுத்துருவேனே, நான் உபவாசம் இருந்து ஜெபிப்பேனே அப்படின்னு சொல்லி மற்றவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணுறதா தான் நம்மளுடைய ஜெபமாக இருக்குது. என்றைக்காவது நாம் செய்த தவிர ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையாக ஒப்பு கொடுத்துருப்போமா? இன்றைக்கி ஆண்டவர் நம்மக்கிட்ட அதை தான் எதிர்பார்க்குறாரு. யார் ஒருத்தர் அவருடைய சமூகத்தில் உண்மையாக தன் பாவி என்று ஒப்புக்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு அவர் நீதிமான் அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. இன்றைக்கி நீங்கள் கூட உங்கள் பாவத்தை தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு ஒப்பு கொடுங்க. உங்களை தான் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தில் நீதிமான் ஆக்குகிறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. இன்றைக்கான காட்ஸ் வாய்ஸை கேட்டு அதுபடி நடப்போம். காட் பிளஸ் யூ.